சில நேரங்களில் நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படும். அந்த விஷயத்த நம்ம ரொம்பவே ஆசைப்பட்டிருப்போம். இந்த ஒன்று மட்டும் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனையும் செய்வோம். கடவுளே, இந்த ஒரு விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். என் வாழ்க்கையே அதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக மாறிடும். இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் எனக்காக நிறைவேற்றி கொடுங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட உருகி உருகி பிரார்த்தனை செய்வோம். நம்ம காத்திருந்து காத்திருந்து ஒரு நாள் அந்த வேண்டுதலும் நம்மளுக்கு நிறைவேறிடும். ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறின சந்தோஷத்தை நம்ம முழுசாக அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த பிரச்சனை நம்மளுக்கு தலை தூக்கிடும். இப்படியே பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு நிம்மதி எப்போதான் கிடைக்கும்? அதுதான் ஒரு சின்ன கதை மூலமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கதை கேளு மனமே. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது வித்யா. முன்பொரு காலத்தில் வைர வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவர் தன்கிட்ட இருக்கிற வைரங்களை எல்லாம் ஒவ்வொரு ஊராக போயிட்டு விற்றுட்டு அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சேர்ப்பார். அதே மாதிரி தான் அன்னைக்கும் தன்னோட வைரங்களை எல்லாம் ஒரு ஊரில் விற்றுட்டு நிறைய பணமும் கிடைச்சது. அந்த பணத்தை எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி தலையில் வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. வர வழியில் ஆறு ஒன்று குறுக்க இருக்கு. இந்த ஆற்றை தாண்டினாதான் அவரோட ஊருக்கு அவரால் போக முடியும். ஆனால் அந்த ஆற்றுல வெள்ளம் கொஞ்சம் அதிகமாகவே பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கு. ஆனாலும் பார்க்குறாரு, சரி எப்படியோ சமாளித்து இந்த ஆற்றை தாண்டி அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு முடிவுக்கும் வந்தார். தன்னோட பண மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டு ஆற்றுல இறங்குறாரு. கொஞ்ச தூரம் போன உடனே எதிர்பாராத விதமாக ஆற்றுல இன்னும் நிறைய தண்ணி பெருக்கெடுத்து வந்து அந்த தண்ணியோட வேகத்தை சமாளிக்க முடியாமல் தடுமாறி போயிடுறாரு. அப்போ அவர் தலையில இருந்த மூட்டையை கை தவறி விட்டுடுறாரு. மூட்டை தண்ணியில் அடிச்சிட்டு போகும்போது பதறி போயிடுறாரு. ஐயோ, என்னோட பணம் மூட்டையை தண்ணி அடிச்சிட்டு போகுதே, யாராவது காப்பாற்றி கொடுங்களேன், என் பண மூட்டையை யாராவது காப்பாத்துங்க, ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சத்தமாக அலறாரு. சுற்றி முற்றி அங்கே யாருமே இல்லை. ஒரே ஒரு மனுஷன்தான் இருந்தார். அதுவும் அவர் ஒரு மீனவர். மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் காதில் இந்த சத்தம் விழுது. அவர் பார்க்குறாரு, இந்த மனுஷன் தன்னோட கைகளை அந்த மூட்டையை நோக்கி காமிச்சு அந்த மூட்டையை கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்கன்னு கத்துறதை மட்டும் பார்க்குறாரு. சரின்னு வேகமாக அந்த மனுஷனும் ஆற்றுல குதிச்சு ரொம்ப கடுமையாக போராடி எதிர்நீச்சல்லாம் போட்டு அந்த பண மூட்டையை காப்பாற்றி எடுத்துக்கிட்டு கரையில் சேர்றாரு. இப்போ இந்த மூட்டையை அதோட உரிமையாளர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு தேடி தேடி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. கரையிலையும் யாரும் இல்லை, ஆற்றுலையும் யாரும் இல்லை. இப்போ இவர் சத்தமாக கூப்பிடுறாரு, ஐயா, உங்கள் மூட்டையை நான் காப்பாற்றிட்டேன், வாங்கிக்கோங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு இவர் சத்தமாக கூப்பிடுறாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்புறம்தான் அந்த மீனவனுக்கு புரியுது, ஆற்றுல அடிச்சிட்டு போன தன்னோட பண மூட்டையை காப்பாத்துங்கன்னு கதர்னவர் அவரே அடிச்சிட்டு போயிட்டாருன்ற உண்மையை இவர் புரிஞ்சுக்கிறாரு. அடடா, அந்த மூட்டையை காப்பாத்துங்கன்னு இவர் கத்தனத்துக்கு பதிலாக என்ன காப்பாற்றி கரை சேருங்கன்னு கத்திருந்தா நான் இந்த மூட்டையை விட்டுட்டு அந்த மனுஷனை காப்பாற்றிருப்பனே அப்படின்னு நினச்சாராம். பதட்டத்திலையும் பணத்து ஆசையிலையும் தப்பான உதவி கேட்டு தப்பான திசையில் போய் இப்போ அவர் உயிரையே விட்டுட்டாரேன்னு கவலையும் பட்டாராம். கிட்டத்தட்ட இதே மாதிரி தவறை தான் நாம் பல காலமாக செஞ்சுட்டு இருக்கோம். சில நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சரியாக இறைவன்கிட்ட வேண்டாமல் வெறும் பணத்தை மட்டும் கொடுன்னு என் கஷ்டத்தை மட்டும் போக்கணும் நாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம்.
நமக்கான தேவை என்ன அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் நாம் புரிஞ்சிக்காமையே போயிடுறோம். அதனால தான் ஒரு சில நேரங்களில் நம்ம பிரார்த்தனைகள் நமக்கு நிறைவேறினாலும், நம்ம வேண்டினது நம்மளுக்கு கிடைச்சாலும், நமக்கான கஷ்டங்கள் மட்டும் இன்னும் தீரலையே அப்படின்னு இன்னும் புலம்பிக்கிட்டும் இருக்கும். இதுக்கு காரணம் நம்மளோட தேவை என்ன அப்படிங்கிறத நாமளே சரியாக புரிஞ்சுக்கல. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே பணம் தான் காரணம் அப்படின்னு நம்ம தப்பாக நினைக்கிறோம். பணத்துக்கு மேலே நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது. பணம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு கேட்டால், பணம் இருந்துட்டா மட்டும் சந்தோஷமாக இருந்துட முடியுமா? நம்ம வாழ்க்கைக்கான நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு முதல்ல சரியாக கண்டுபிடிங்க. அதை சரியாக இறைவன்கிட்ட வேண்டுதல் செய்யுங்க. பணத்து பின்னாடியே போயிட்டு பணத்தை மட்டுமே வேண்டிக்கிட்டு நின்னோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை நாம் இழக்க நேரிடும். நமக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பிரார்த்தனைகள் சரியாக இருக்கணும். நம்ம தேவைகள் சரியாக பூர்த்தி ஆகணும். இனிமேல் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நிஜமான தேவை என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பிரார்த்தனை செய்யுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கதைகளை கேட்க கதை கேளு மனமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.